காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற பெயரளவிலான மாரத்தான் போட்டியில் பங்கேற்ற வீரர்கள் ஆபத்தை உணராமல் வாகனங்களுக்கிடையே ஓடிய நிகழ்வு பதற்றத்தை ஏற்படுத்தியது. அண்ணா பிறந்த நாளை ஒட்டி அவர் பிறந்த மண்ணான காஞ்சிபுரத்தில் மாரத்தான் போட்டி நடைபெற்றது. மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் நடைபெற்ற இந்த போட்டியில் 17 வயது முதல் 25 வயது வரையிலான ஆண்களுக்கு 8 கிலோமீட்டர், பெண்களுக்கு 5 கிலோமீட்டர், 25 வயதிற்கு மேற்பட்ட ஆண்களுக்கு 10 கிலோமீட்டர், பெண்களுக்கு 5 கிலோமீட்டர் என பந்தய தூரம் நிர்ணயிக்கப்பட்ட போட்டிகள் நடைபெற்றது. காஞ்சிபுரம் ரயில்வே சாலையில் உள்ள அண்ணா விளையாட்டு மைதானத்தில் போதிய ஏற்பாடுகள் செய்யப்படாததால் குறைந்த எண்ணிக்கையில் போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் போட்டியை தொடங்கி வைப்பார் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் விஜயலட்சுமி போட்டியை கொடியசைத்து துவக்கி வைத்தார். மாரத்தான் போட்டம் அண்ணா விளையாட்டு மைதானத்திலிருந்து தொடங்கி ரயில்வே சாலை, அன்னை இந்திரா காந்தி சாலை, பேருந்து நிலையம், காந்தி சாலை, மேட்டு தெரு, கீரை மண்டபம், காமராஜர் சாலை வழியாக மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் நிறைவு பெற்றது. மாரத்தான் நடைபெற்ற சாலைகளில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டதால் வீரர்கள் வாகனங்களுக்கிடையே சாலை கடந்து செல்லும் நிலை ஏற்பட்டது. இதனால் மாவட்ட நிர்வாகத்தின் மீது மாரத்தான் வீரர்கள் அதிருப்தி அடைந்தனர். இதேபோல் மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார்கோவிலில் நடைபெற்ற இருபாலர்களுக்கான மாரத்தான் ஓட்டத்தை மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி கொடியசைத்து துவக்கி வைத்தார். 17 வயது முதல் 25 வயதுக்குட்பட்டவர்கள், 25 வயதுக்கு மேற்பட்டவர்கள் என இரு பிரிவுகளாக நடைபெற்ற இந்த போட்டியில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இப்போட்டியில் முதியவர்களும் கலந்து கொண்டனர். இதேபோல் மகளிருக்கான மாரத்தான் ஓட்ட போட்டி தொடங்கியது. அதில் புடவை அணிந்திருந்த குடும்ப பெண்களும் கலந்து கொண்டனர். இருபாலரும் கலந்து கொண்ட மாரத்தான் ஓட்டம் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் முடிவுற்றது. இந்நிகழ்ச்சியில் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகனும் மற்றும் அரசியல் கட்சி பிரமுகர்களும் கலந்து கொண்டனர். சேலத்தில் நடைபெற்ற மாரத்தான் போட்டியை மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இருபாலர்களும் பங்கேற்ற இந்த போட்டி வயது அடிப்படையில் இரு பிரிவுகளாக நடைபெற்றது. மகாத்மா காந்தி விளையாட்டு அரங்கில் இருந்து தொடங்கிய மாரத்தான் ஓட்டம் வின்செட், அஸ்தம்பட்டி, கோரிமேடு வழியாக மீண்டும் காந்தி மைதானத்தை வந்தடைந்தது. இந்த மாரத்தான் போட்டியில் 200க்கும் மேற்பட்ட வீரர், வீராங்கனைகள் பங்கேற்றனர். இந்நிகழ்ச்சியில் சேலம் மக்களவை தொகுதி உறுப்பினர் DM செல்வ கணபதி, மாவட்ட வருவாய் அலுவலர் கீதா பிரியா, மாவட்ட விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன் அலுவலர் நிரஞ்சன், வருவாய் வட்டாட்சியர் தாமோதரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.